அண்மை செய்தி. ஹரியானா கொள்ளையர்களிடம் விசாரணை நடத்த நாமக்கல் மாவட்ட வெப்படைக்கு கர்நாடக போலீசார் வருகை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் அடுத்தடுத்து 3 ATMகளில் கொள்ளையில் ஈடுபட்டுவிட்டு தமிழகம் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற ஹரியானா மாநில கும்பல் நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்ட போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த ஹரியானா மாநில கொள்ளை கும்பல் கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களிலும் இவர்கள் கைவரிசை காட்டியிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். ஏனென்றால் இதே பாணியிலான கொள்ளை சம்பவங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் தமிழகத்துல கிருஷ்ணகிரி உட்பட ஒரு சில இடங்களிலும் இது போன்ற கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த தற்பொழுது சிக்கி இருக்கக்கூடிய கும்பல் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளில் தொடர்புடையவர்களா என்பது குறித்து விசாரிப்பதற்கு அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தற்பொழுது கர்நாடக மாநில போலீசார் இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட ஹரியானா மாநில கும்பல் குறித்து அவர்கள் தகவல்களை திரட்டுவதற்காக நேரில் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கர்நாடகாவிலும் இது போன்ற இதே பாணியிலான ATM கொள்ளை சம்பவங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த சம்பவங்களிலும் கொள்ளையர்களை கர்நாடக போலீசார் தேடி வருகிறார்கள். அதே போன்று ஆந்திர மாநிலத்திலும் கூட இந்த கும்பல் இது போன்ற கும்பல் 7 இடங்களுக்கு மேலே அவர்களுக்கு போன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் அந்த கும்பலை சேர்ந்த ஒரு 6-7 பேர் தான் இந்த தற்பொழுது சிக்கி இருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இது போன்று இதற்காக ATMகளை நூதன முறையில கொள்ளையடிப்பது அல்லது ATMகளை இது போன்ற கேஸ் கட்டர் மூலமாக உடைத்து அதை கொள்ளையடிப்பது போன்ற இதற்காக பயிற்சிகளை மேற்கொண்ட நபர்களாக இந்த கும்பல் இருந்திருக்கிறது. எனவே தற்பொழுது சிக்கி இருக்கக்கூடிய கும்பல் நேரடியாக இதற்கு முன்பு நடந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடவில்லை என்றாலும் கூட இவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய கும்பல், அதாவது இவர்களுடைய கூட்டாளிகளாக அவர்கள் இருக்கலாம் என்பதனால அவர்கள் குறித்த விவரங்களை சேகரிப்பதற்காக தற்பொழுது கர்நாடக மாநில போலீசார் அங்க வந்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் ஆந்திர மாநில போலீசாருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா மாநில போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று தமிழக காவல்துறையினரும் இது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவங்கள் குறித்து 2021 நடந்த ATM கொள்ளை சம்பவங்கள், அந்த வழக்குகள் குறித்து இவர்களுடைய கூட்டாளிகளாக இருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில தமிழக காவல்துறையினரும் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமாக பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதனால்தான் இந்த பகுதிகளை இந்த மாநிலங்களை குறிவைத்து இது போன்ற அந்த ஹரியானா மாநில கொள்ளை கும்பல் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்துல 2021 சென்னையில் இது போன்ற கைவரிசை காட்டிய பொழுது அப்பொழுது சென்னை காவல்துறையினர் ஹரியானா சென்று ஒரு கும்பலை பிடித்து வந்தார்கள். அதற்கு பிறகு தமிழகத்திற்கு நுழையாமல் இருந்த இந்த கும்பல் தற்பொழுது அண்டை மாநிலமான கேரளாவில் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். அப்போதும் கூட இவர்கள் தமிழகம் வழியாக தப்பிச் செல்லும் பொழுது தமிழக போலீசாரால் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் குறித்த விவரங்களை தமிழக காவல்துறையினரும் தீவிரமாக திரட்டி வருகிறார்கள். இவர்களுடைய பின்னணி விவரங்கள் என்ன, அதாவது இந்த ஹரியானாவில் 2 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இந்த தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொள்ளையர்கள், இவர்களுடைய பின்னணியில இன்னும் எத்தனை கொள்ளையர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக இவர்கள் மீது பிற மாநிலங்கள்ல என்னென்ன வழக்குகள் இருக்கிறது என்பது குறித்த விவரங்களையும் திரட்டி வருகிறார்கள். ஹரியானா மாநில போலீசாருக்கும் இவர்கள் குறித்த தகவலை அனுப்பி ஏற்கனவே அங்க தேடப்படக்கூடிய நபர்களா, இவர்களுடைய பின்னணி என்ன, குற்ற வழக்குகள் எதுவும் இருக்கிறதா என்ற விவரங்களை எல்லாம் காவல்துறையினர் தீவிரமாக திரட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தான் கர்நாடக மாநில போலீசாரும் இது குறித்த விவரங்களை சேகரிப்பதற்காக நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல் நிலையத்திற்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள்.